இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க? இவங்க யார் கண்ணிலுமே பற்றவே கூடாது. இதோ வந்துட்டான். என்னாச்சு மனோ? நீ போன காரியம் முடிஞ்சிருச்சா? மா, இந்த மனோ போய் ஒரு காரியம் ஃபெயில் ஆனதே இல்லை. எல்லா எவிடன்ஸையும் அவளே கொடுத்துட்டா. எல்லாத்தையும் கொடுத்துட்டா. இங்க பாருங்க. எதுக்கு அவளே கொடுத்தா? அது எப்படி மனோ? அவ ஒரு திமிர் பிடிச்ச நேர்மையான போலீஸ்காரி. அது எப்படி நீ கேட்ட உடனே அவ எல்லா எவிடன்ஸையும் தூக்கி கொடுத்தா? அதானே, அவதான் நம்ம எல்லாரையும் உள்ள தூக்கி போடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காளே, அப்புறம் எப்படி மனு கொடுத்தா? அவ ஆவுன்னா துப்பாக்கி எடுத்து நீட்டுவா. நான் கூட நீ வரத்துக்கு நேரமானதும் துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டுட்டாளுன்னு பயந்துட்டேன்டா. ஆமா மாமா, நீ சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சுட்டே தான் நான் உள்ள போனேன். ஏன்னா நான் போய் மிரட்டினதும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டு வாடா ராசா அப்படின்னு தூக்கி கொடுக்குற ஆள் அவ கிடையாது. அவ துப்பாக்கி கூட எடுக்கலன்னா பாத்துக்க. ஏன்? அதுதாம்மா எனக்கும் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஒருவேளை ஒரிஜினல் எவிடன்ஸை ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்ட டம்மியை கையில கொடுத்துட்டாளா? இப்ப எதுக்கு சந்தேகம்? என் ரூமுக்கு கொண்டு போய் செக் பண்ணி பாத்துருவோம். லேப்டாப் எடுத்துட்டு வா. நீ வா. சரி சரிம்மா. வாங்க. வாமனோ. இவங்க என்ன பண்றாங்க? சரி போய் பாப்போம். தமன்னா, முதல்ல அந்த லேப்டாப் எடுத்துட்டு வந்து இந்த பெட் மேல வை. ஆ, வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. குட்ரா. தா. அட பாத்தீங்களா, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் பொம்மி அக்காவை கொலை பண்ணிருக்கீங்களா? இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாலும் என்னால யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாதே. தாத்தாவுக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்றது?